Hi friends, good morning. தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கீழ்பாக் சென்னை 10 அதாவது டிஎம்இக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 20 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், டிப்ளமா கிடையாது, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கும் டிப்ளமா இன் நர்சிங் கோர்ஸ்க்கும் ஃபார் உமன் டிஜிஎன்எம்னு சொல்லுவாங்க, ஜிஎன்எம்னு சொல்லுவாங்க, ஃபார்ம் டி இந்த 3 கோர்ஸ்க்கும் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்லேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20 டிகிரி கோர்சஸ் இன்க்ளூடடு. இது இல்லாமல் டிப்ளமா இன் நர்சிங்கு ஃபார்ம் டி இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், மற்ற டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. +2 முடிச்சுட்டு யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது ஒரு டிகிரி கோர்சஸோ இல்லை டிப்ளமா கோர்சஸோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜென்ரலாக நீங்கள் ஜென்ரல் சைடு, அதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போயிட்டு பிஎஸ்சி, பிஏ, பிகாமு இந்த மாதிரி டிகிரி கோர்சஸ் பண்ணுறதுக்கும், ப்ரொஃபஷ்னலாக அதுவும் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு டிப்ளமா கோர்சஸோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்சஸோ இல்லை டிகிரி கோர்சஸோ பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் படித்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய்ட்டு டிகிரி டிப்ளமா படித்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு வந்து தயாராகணும். அதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கோ மற்றதுக்கோ வந்து தயாராகணும். இல்லைனா ஏதாவது ஒரு கடையில் போய் வேலை பார்க்கணும். பெரிய லெவலில் சேலரிலாம் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸஸாக, அதுவும் மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்களாகவே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இன்கேஸ் உங்களால் முடியலன்னா எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு நல்ல சேலரி கொடுப்பாங்க. அதனால் ப்ரொஃபஷ்னலாக ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன டீட்டெயில் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆன்லைன் filled in the applications are invited in the admission to the following courses for the 2025 and 26 session. Paramedical degree courses, diploma in nursing courses for women, form D, prospector and filling up of application, kindly visit the following website. ஸோ எந்தெந்த கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன இருக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸ் நீங்கள் எடுக்கணும்னா www.tnmedicalselection.org இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளிகேஷனை எப்போலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 17/6/2025 12 மணியில் இருந்தோம். லாஸ்ட் டேட்டு 7/7/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் போடணும். ஸோ இதுதான் டீட்டெயிலு. என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பெஸ்ட்டு கோர்ஸ் எது, என்ன மார்க்குக்கு எவ்வளோ, எந்த கோர்ஸ் எடுத்தால் பெஸ்ட்டு, எந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் +2 முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி கோர்சஸ், டிப்ளமா கோர்சஸ் மெடிக்கல் ஃபீல்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட லைஃப் வந்து ஷைன் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.